எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. இந்த காணொளியில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாப்போசி. மாப்போ சிவஞானம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். அடுத்தது மங்களங்கிழார் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்த தமிழாசான். அடுத்தது மார்ஷல் ஏ நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். அடுத்தது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது ஞானியார் அடிகள் திருப்பாதிரி புலியூர், மங்களங்கிழார் தமிழாசான், மார்ஷல் ஏ நேசமணி வழக்கறிஞர், ராஜாஜி முதல்வர். அடுத்து நான்காவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வாஞ்சு. வாஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி. அடுத்து செங்கல்வராயன் மாநகர தந்தை. அடுத்தது தேவசகாயம் செல்லையா மொழிவாரி ஆணைய தலைமை, சர்தார் கே எம் பணிக்கர் தமிழரசு கழக தோழர்கள். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. அடுத்து ஆறாவது கேள்வி, சங்கத்தமிழரின் திணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது? சங்கத்தமிழரின் திணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது? இதுக்கு சரியான விடை வேளாண்மையை. அடுத்து ஏழாவது கேள்வி, தமிழரின் தலைமையான தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்வது உழவு. அடுத்து எட்டாவது கேள்வி, தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன் ஏர் பூட்டுதல். பொன் ஏர் பூட்டுதல். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம். பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. அடுத்து பத்தாவது கேள்வி, ஏர் புதிதா எனும் கவிதை இடம்பெற்ற நூல். ஏர் புதிதா எனும் கவிதை இடம்பெற்ற நூல். இதுக்கு சரியான விடை கு ப ரா படைப்புகள். அடுத்து 11வது கேள்வி, கு ப ரா பிறந்த ஊர் கும்பகோணம். கும்பகோணம். அடுத்து 12வது கேள்வி, கு ப ரா பிறந்த ஆண்டு 1902. அடுத்து கு ப ரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று கிராம ஊழியன். கிராம ஊழியன். அடுத்து 14வது கேள்வி, கடுகி செல் இதில் கடுகி என்பதன் பொருள். கடுகி செல் இதில் கடுகி என்பதன் பொருள். இதுக்கு சரியான விடை விரைந்து. அடுத்து 15வது கேள்வி, நிலம் சிலிர்க்கும் நாற்று. நிலம் சிலிர்க்கும் நாற்று நிமிரும். நாற்று நிமிரும். அடுத்து ஊக்கம் புதிது உரம் புதிது இதில் உரம் என்ற சொல் குறிப்பது வலிமை. ஊக்கம் புதிது உரம் புதிது இதில் உரம் என்ற சொல் குறிப்பது வலிமை. அடுத்து 17வது கேள்வி, உலகத்தார்க்கு அச்சாணி என்போர். உலகத்தார்க்கு அச்சாணி என்போர்
உழுவோர் உழுவோர். அடுத்து 18வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது முதல் மலை முதல் மலை விழுந்தது. அடுத்தது மேல்மண் மேல்மண் பதமாகியது. வெள்ளி வெள்ளி முளைத்தது. அடுத்து பொன்னேர் தொழு பொன்னேர் தொழு. அடுத்து 19வது கேள்வி வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா என்று பாடியவர். வெள்ளி முளைத்தது மன்னிக்கவும் வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா என்று பாடியவர் கு.ப. ராஜகோபாலன். அடுத்தது தவறான ஒன்றினை கண்டறிக. இதில் தவறானது ஆப்ஷன் பி மேற்கு வெளுக்கும் என்பது தவறு. மீதி பாருங்க மண் புரளும் மழை பொழியும் எல்லை தெய்வம் காக்கும். அடுத்தது 21வது கேள்வி பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொள்கை என்று பாடியவர். பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளை நாட்டுவோம் கொழுவை என்று பாடியவர். இதுக்கு சரியான விடை கு.ப. ராசகோபாலன். 21வது கேள்வி பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்று பாடியவர். பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்று பாடியவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கு.ப. ராஜகோபாலன். கு.ப. ராஜகோபாலன். அடுத்து அடுத்து 22வது கேள்வி தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் எனும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். அடுத்து மெய்கீர்த்திக்கு முன்னோடியாய் திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் பதிற்று 10. அடுத்து பல்லவர் கால கல்வெட்டும் பாண்டியர் கால செப்பேடும் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. அடுத்து இரண்டாம் ராசராசன் இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன். இரண்டாம் ராசராசன். அடுத்து சோழ நாட்டில் பிறழ்ந்தொழுகுவது கயற்குளம். அடுத்தது காவுகளே கொடியவாயின இதில் காவு என்பதன் பொருள் காடுகள். அடுத்து 28வது கேள்வி இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில். இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில். இதுக்கு சரியான விடை செய்யுளில். அடுத்தது முகம் பெற்ற பணுவல் என்னவும் பணுவல் என்பதன் பொருள் முகம் பெற்ற பணுவல் என்னவும் பணுவல் என்பதன் பொருள் நூல். பணுவல்னா நூல். அடுத்தது கோப்பர கேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன். கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன். இரண்டாம் ராசராசன். அடுத்து யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை முதலாம் ராசராசன். அடுத்தது இரண்டாம் ராசராச சோழனின் மெய்கீர்த்தியின் வரிகள் 91. அடுத்தது அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது. அழியாத
கல் இலக்கியம் என போற்றப்படுவது. இதுக்கு சரியான விடை மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தி. அடுத்து சோழ நாட்டில் சிறைப்படுவன. சோழ நாட்டில் சிறைப்படுவன வருபுணல். வருபுணல். அடுத்தது திசாபாலர் டேஸ் ஆவர். திசாபாலர் என்மர் ஆவர். அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிணிப்பு. பிணிப்புனா கட்டுதல், புனல், நீர், களனி, வயல், மை, இருள். மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. பிணிப்பு, கட்டுதல், புனல், நீர், களனி, வயல், மை, இருள். அடுத்து 37வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முகம். முகம்னா முன்னுரை. வரை, மலை, கைத்தாய், செவிலித்தாய், பணுவல், நூல். மறுபடியும் படிக்கிறேன். முகம், முன்னுரை, வரை, மலை, கைத்தாய், செவிலித்தாய், பணுவல், நூல். அடுத்து 38வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது யானை பிணிக்கப்படுவன, சிலம்புகள் புலம்புகின்றன, ஓடைகள் கலக்கமடைகின்றன, மாங்காய்கள் வடுப்படுகின்றன. அடுத்து 39வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது மலர்கள் பறிக்கப்படுகின்றன, காடுகள் கொடியன, வண்டுகள் தேன் உண்ணுகின்றன, மலை மூங்கில் உள்ளீடு இன்றி வெறுமை. உள்ளீடு இன்றி வெறுமை. அடுத்து 40வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நெற்கதிர்கள் போராக எழுகின்றன, மலைகள் இருள் சூழ்ந்திருக்கின்றன, மான்களின் கண்கள் மருள்கின்றன, குளத்து மீன்கள் பிறழ்ந்து செல்கின்றன. மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. நெற்கதிர்கள் போராக எழுகின்றன, மலைகள் இருள் சூழ்ந்திருக்கின்றன, மான்களின் கண்கள் மருள்கின்றன, குளத்து மீன்கள் பிறழ்ந்து செல்கின்றன. அடுத்து 41வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி செவிலித்தாய், சினங்காட்டுவார், புலவர் பாட்டு, பொருள் பொதிந்து கிடக்கின்றது, இசைப்பாணர், தெருவில் ஆடி பாடுபவர், குளத்து மீன்கள் பிறழ்ந்து செல்கின்றன. அடுத்து சொற்றொடரை முறைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது புலவர்களால் எழுதப்பட்டு மெய்கீர்த்திகள் தச்சரால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. மன்னிக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 3 நான் தப்பாக சொல்லிட்டேன். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது 3 நல்லா வச்சுங்க. 3 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 4. அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து 43வது கேள்வி பொருந்தாததை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஓடைகள் அடைக்கப்படுவதில்லை, மக்கள் அடைக்கப்படுகின்றனர். அடுத்தது செப்பமான வடிவம் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது கல்லிலக்கியமாய் அமைந்தது. இதுக்கு சரியான விடை மெய்கீர்த்தி. அடுத்தது தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக இருக்கின்றவன் ராசராச சோழன். ராசராச சோழன். அடுத்தது தாய் இல்லாதவருக்கு தாயாக இருக்கின்றவன் ராசராச சோழன். ராசராச சோழன். அடுத்து மகன் இல்லாதவருக்கு மகனாக இருக்கின்றவன் ராசராச சோழன். அடுத்தது உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றவன் ராசராச சோழன். அடுத்து 49வது கேள்வி விழிபெற்ற பயனாகவும் மெய்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூலாகவும் திகழ்பவன் ராசராச சோழன். அடுத்து புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன் ராசராச சோழன். ராசராச சோழன்.
அடுத்தது 51வது கேள்வி. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3. அடுத்து சிலப்பதிகாரத்தின் காதைகள். சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. அடுத்து அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர். இதுக்கு சரியான விடை சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். அடுத்து சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம். இதுக்கு சரியான விடை மணிமேகலை. ஏன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். அடுத்தது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். அடுத்தது மணிமேகலை என்ற நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார். அடுத்தது இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம். புகார் காண்டம். புகார் காண்டம். அடுத்த 59வது கேள்வி. சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு. சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு காண்டம். அடுத்தது சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை. பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு காதை. அடுத்து சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு நடை. மன்னிக்கவும், உரைப்பாட்டு நடை. அடுத்து 62வது கேள்வி. பேசும் மொழியின் ஓட்டம் என்பது காட்சி. பேசும் மொழியின் ஓட்டம் என்பது காட்சி. அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் ஆகும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் ஆகும். அடுத்தது கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாளூர். கொடும்பாளூர். அடுத்தது இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை சேர நாட்டை சேர்ந்தவர். சேர நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது அழகர்மலை என்பது. அழகர்மலை என்பது திருமால் குன்றம். திருமால் குன்றம். அடுத்து கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். கவுந்தியடிகள். அடுத்து கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல். வேங்கை காணல். அடுத்தது பெருங்குணத்து காதலால் யார்? பெருங்குணத்து காதலால் கண்ணகி. அடுத்து 70வது கேள்வி. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. அடுத்து மருவூர் பாக்கம் அமைந்த நகரம். மருவூர் பாக்கம் அமைந்த நகரம் புகார். புகார். அடுத்தது மண்ணீட்டாளர் என குறிக்கப் பெறுபவர். மண்ணீட்டாளர் என குறிக்கப் பெறுபவர். இதுக்கு சரியான விடை சிற்பி. சிற்பி. அடுத்து 73வது கேள்வி. கூவம் குவித்த இதில் கூவம் என்பதன் பொருள். கூவம் குவித்த இதில் கூவம் என்பதன் பொருள். இதுக்கு சரியான விடை தானியம். அடுத்து 74வது கேள்வி. கல் விற்பவர். கல் விற்பவர் வளைச்சியர். வளைச்சியர். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கண்ணுள் வினைனர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிளி துணி வினை தொழில். மறுபடியும் படிக்கிறேன் கேடுங்க. கண்ணுள் வினைனர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிளி துணி வினை தொழில். எழுபத்தி ஆறாவது கேள்வி. சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல். சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. துகிர் முத்து. அடுத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல். சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல்.
இதுக்கு சரியான விடை தூசு பட்டு. அடுத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல். வெறுக்கை செல்வம். வெறுக்கை செல்வம். அடுத்து பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடிகளில் காருகர் என்பதை சுட்டும் சொல். பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடிகளில் காருகர் என்பதை சுட்டும் சொல். இதுக்கு சரியான விடை நெய்பவர். அடுத்து 80வது கேள்வி. அருங்கல வெறுக்கையோடு அளந்துகடை அறியா இவ்வடிகளில் வெறுக்கை என்பதை சுட்டும் சொல். இதுக்கு சரியான விடை செல்வம். அடுத்தது ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும் இவ்வடிகளில் ஓசுனர் என்பதை சுட்டும் சொல். இதுக்கு சரியான விடை எண்ணெய் விற்பவர். எண்ணெய் விற்போர். அடுத்து கண்ணுள் வினைனரும் கண்ணீட்டு ஆளரும் இவ்வடிகளில் மண்ணுள் என்பதை சுட்டும் சொல். சாலியர். மண்ணுள் என்பதன் பொருள் சாலியர். அடுத்து வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் இவ்வடிகளில் அமைந்த நயம். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ் எதுகை என 2வது எழுத்து ஒன்றி வருவதால் இது எதுகை. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையை தேர்க. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ பாலபாரதி மீரா. மீதி 3 பாருங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி மகசேசே ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் சின்னப்பிள்ளை களஞ்சியம். அடுத்து 1954 தாமரை அணி விருது பெற்றவர். 1954 தாமரை அணி விருது பெற்றவர். இதுக்கு சரியான விடை எம்எஸ் சுப்புலட்சுமி. எம்எஸ் சுப்புலட்சுமி. 86வது கேள்வி. எம்எஸ் சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர். எம்எஸ் சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர். அடுத்து வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு. வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1966. அடுத்து இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது. இதுக்கு சரியான விடை மகசேசே விருது. மகசேசே விருது. அடுத்து கிருஷ்ணம்மாளுக்கு வாழ்வுரிமை விருது வழங்கிய நாடு. கிருஷ்ணம்மாளுக்கு வாழ்வுரிமை விருது வழங்கிய நாடு ஸ்வீடன். அடுத்து படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம். படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம். இதுக்கு சரியான விடை குறிஞ்சித்தேன். குறிஞ்சித்தேன். அடுத்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர். பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணம்மாள். கிருஷ்ணம்மாள். அடுத்து சமூக அவலங்களை உற்றுநோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. அடுத்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். அடுத்தது எம்எஸ் சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல். எம்எஸ் சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல் காற்றினிலே வரும் கீதம். அடுத்தது பால சரஸ்வதியின் நாட்டிய கச்சேரியை புகழ்ந்தவர். இதுக்கு சரியான விடை பண்டிட் ரவிசங்கர். அடுத்து காந்தி அமைதி விருதை கிருஷ்ணம்மாளுக்கு வழங்கிய நாடு. இதுக்கு சரியான விடை சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. அடுத்தது இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். அடுத்து புறம்பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறம்பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். 12 வகைப்படும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு